சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மே 26 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வியை பாருங்க. ஒரே மலையேற்ற காலத்தில் 3 முறை எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூர்ணிமா செர்ஸ்தா அப்படின்றவங்க தான் ஒரே மலையேற்ற காலத்தில் 3 முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இருக்காங்க. ஸோ கமி ரீட்டா அப்படின்றவங்க 29 முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்தவங்க நாம் படிச்சிருக்கோம் சமீபத்திய காலங்களில். காமியா அப்படின்றவங்க 16 வயது இளம் இந்தியர் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்தாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம படிச்சிருக்கோம். முத்தமிழ் செல்வி அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் பெண்மணி எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தாங்க. கல்பனா சாவ்லா அவார்டு கூட 2023 இவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. சரி வாங்க, இப்போ இந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த பூர்ணிமா செர்ஸ்தா சார்ந்து வேறு என்ன தகவல் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2 வாரத்தில் 3 முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இருக்காங்க. ஒரே பருவ காலத்தில் 3 முறை. ஓகேங்களா? ஸோ பூர்ணிமா செர்ஸ்தா அப்படின்றவங்க நேபாளத்தை சார்ந்தவங்க. ஸோ இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் புகைப்பட செய்தியாளராக இருந்திருக்காங்க. ஸோ வரலாற்றில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பருவத்தில் 3 முறை இதுவரைக்கும் யாருமே எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய எண்ணிக்கை மொத்தம் பூர்ணிமா அவர்கள் 4 முறை ஏறி இருக்காங்க. முதல் முறை 2018 ஏறி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மலையேற்றத்திற்கான ஆர்வம் எப்போ வந்தது அப்படின்னா 2017 எவரெஸ்ட் மாரத்தானில் செய்தி சேகரிப்பாளராக கலந்துருப்பாங்க. அதற்கப்புறம் தான் நாமளும் ஒரு மவுண்டனியராக ஆகலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா புக் கண்டென்ட். இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலை இருக்குல்ல, ஸோ இதில் உயர்ந்த சிகரங்கள் மற்றும் நேபாள பகுதியில் இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரங்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டிருக்காங்க. அதில் எவரெஸ்ட் தான் முதலிடத்தில் இருக்குது. இமயமலையத்தை பொறுத்த வரைக்கும் நேபாளத்தில் தான் எவரெஸ்ட் இருக்குது. 8848 மீட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவின் உயர்ந்த சிகரம் காட்வின் ஆஸ்டின் அல்லது மவுண்ட் K2 8611 மீட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது உயரம் கஞ்சன்ஜங்கா. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். இமயமலை தொடர்பானது. இமயமலையில் இந்தியாவில் இருக்குல்ல, இதுல எத்தனை இணைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 இணைகள் இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, 2வது கேள்வியை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 90 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? தொகுதி மறுவரை செய்யப்பட்ட பின்பு 90, அதற்கு முன்பாக 83 இருந்தது. ஸோ அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி எத்தனை அப்படின்னா 5 இருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ யூனியன் பிரதேசங்கள்ல சட்டப்பேரவை அப்படின்றது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்தியாவில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புதுச்சேரியில் 30 எம்எல்ஏ செலக்ட் பண்ணுறாங்க, டெல்லியில் 70 எம்எல்ஏ செலக்ட் பண்ணுறாங்க. அதே போல் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 90 எம்எல்ஏஸ் கொண்ட சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிப்பா, ஏன்பா இதை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்துவதற்கு திட்டமிடுறாங்க இந்திய தேர்தல் ஆணையம். இது பற்றிய அறிவிப்பை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 18வது மக்களவை தேர்தலில் கூட ஜம்மு காஷ்மீரில் அதிகமான வாக்கு சதவீதம் விழுந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ஜனநாயகத்தின் வேரூன்றிய காலமாக ஜம்மு காஷ்மீரில் இதை பார்க்குறாங்க. சரிப்பா, அப்போ மக்களவை தேர்தலையும் சட்டப்பேரவை தேர்தலையும் ஒன்றாவே நடத்தியிருக்கலாமே, அதுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் காரணம் சொல்கிறாங்க. தேர்தல் உபகரணங்கள் எடுத்து செல்வதில் நிறைய சிரமங்கள் இருக்கு, பாதுகாப்பு காரணங்கள் சார்ந்தும் ஒரு தேர்தலாக கண்டக்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தொகுதி மறுவரைக்கு உறுதுணையாக இருந்த சட்டம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 370 அப்படின்றது ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு 2019 ஆகஸ்ட் 5. அதில் ஆர்டிகிள் 370 சப்டெக்ஷன் 1ல சொல்றாங்க, இதுவரைக்கும் ஆர்டிகிள் 370 படி அடைந்த சலுகைகள் எல்லாமே ரிலீவ் ஆகிடுக்கு அப்படின்றது தான் ஆர்டிகிள் 370 சப்டெக்ஷன் 1ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இனிமேல் அது பொருந்தாது ஆர்டிகிள் 370 அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் பாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்திய சுதந்திரம் வாங்கியிருக்கும் பொழுது மாநிலங்கள் மறுசீரமைப்பதற்கு நிறைய குழு போட்டாங்க. ஸோ அதில் ஒரு ஆணையம், மாநில மறுசீரமைப்பு ஆணையம் அப்படின்றதுல யாரெல்லாம் இடம்பெற்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபசல் அலி, பனிக்கர், ஹுன்ஸ்ரு இவங்கெல்லாம் இடம்பெற்றாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த விஷயம் 3வது கேள்வி. இந்திய இராணுவத்தில் ஆள் சேர்ப்பு பணிக்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்னிபத் திட்டம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்றது
மருத்துவத்துறையுடன் தொடர்புடையது. ஸோ அது ஒரு காப்பீட்டு திட்டம். ஸோ ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்றது சுயசார்பு இந்தியாவை நோக்கிய ஒரு திட்டம் அப்படின்றது தெரியணும். விவிபி திட்டம் அப்படின்றது வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக துடிப்பான கிராமங்கள் திட்டம், வில்லேஜ் வைப்ரண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். அக்னிபத் திட்டத்தை பத்தி ஏன்பா இப்போ படிச்சுட்டு இருக்கோம்? அக்னிபத் திட்டம் எப்போ வந்தது? 2022 வந்தது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மத்திய அரசு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த திட்டத்துடைய பயனாளிகள் 17 வயதிலிருந்து 21 வயதுடைய இளைஞர்கள் அப்படின்னு தெரியணும். ஸோ 4 ஆண்டுகள் இந்திய இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இராணுவத்தில் மட்டும் இல்லை, முப்படைகள்லையுமே அக்னிபாத் திட்டத்தின் வாயிலாக ஆள் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 ஆண்டுகளுக்கு பிறகு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கா? அதில் மொத்தமாக செலக்ட் ஆன 100 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் 25 நபர்களுக்கு மட்டும் அந்த பணி நீட்டிப்பு வாய்ப்பு அப்படின்றது கொடுப்பாங்க. மித்த 75 நபர்களுக்கு 4 ஆண்டுகளோடு முடிவுறும் ராணுவ சேவை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ திட்டத்தின் தாக்கம் 2022 அக்னிபத் திட்டம் கொண்டு வந்தாங்க. தற்பொழுது என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த திட்டத்தினால ராணுவத்திற்கு சேரக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கை அப்படின்றது குறைவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பாதுகாப்புத்துறை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த திட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு தயார் நிலையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன மாற்றம் கொண்டு வருவதற்கு இப்போ பரிசீலிக்கிறாங்கன்னா, அக்னிபாத் திட்டத்தில் 25% நபர்களை ரீட்டைன் பண்றாங்கல்ல, அதை 50% நபர்களா ரீட்டைன் பண்ணலாமா அப்படின்றத பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நாம இந்த கேள்வி இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் பார்க்கலாமா? அடுத்து இந்திய ராணுவ படை சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? நில அடிப்படையிலானது. அப்புறம் என்ன சொல்றாங்க? மிகப்பெரிய தன்னார்வ படைப்பிரிவு, ஜெனரல் என்று அழைக்கப்படக்கூடிய 4 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ராணுவ படைத்தளபதியால் வழிநடத்தப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, நாட்டை பாதுகாத்தல், உள்நாட்டு அச்சுறுத்தல்கள் மற்றும் நாட்டின் எல்லைக்குள் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுதல் ஆகியன இந்திய ராணுவ படையின் முதன்மையான பணிகளாக பார்க்கப்படுகிறது. இயற்கை பேரழிவு மற்றும் பேரிடர் காலங்களில் மனிதாபிமான மீட்பு பணிகளையும் செய்கிறது. ஸோ ரெஜிமெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு முறையை கொண்டது இந்திய ராணுவம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்திய அளவில் 7 ரெஜிமெண்ட்கள் இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேப்டன் மோகன் சிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 4வது கேள்வி, சர்வதேச சந்தையில் அதிகமாக தேவைப்படும் காப்பி ரகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ரொபஸ்டா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் அசாமிகா, பூகி அப்படின்றது தேயிலை ரகத்துடைய பெயர்கள், இந்தியாவில் பிரபலமாக இருக்கக்கூடிய தேயிலை ரகங்கள். அதே மாதிரி அராபிகா அப்படின்றது காஃபி ரகம் தான். ஸோ அராபிகா அப்படின்றது தரம் மிக்க காஃபி ரகம், இந்தியாவில் இது பயிரிடப்படுகிறது. ஓகேங்களா? ரொபஸ்டாவும் இந்தியாவில் பயிரிடப்படுகிறது. ஒப்பீட்டு அளவில் அரபிகாவோட ரொபோஸ்டா தரம் குறைவு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ரொபோஸ்டா தான் சர்வதேச சந்தையில் அதிகமாக தேவைப்படுது. சரிப்பா, இப்போ தேவைப்படுறதுனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான நேர்மறை தாக்கம் ஏற்பட்டிருக்கு? இந்தியாவுடைய காஃபி ஏற்றுமதி $128 கோடி உயர்ந்திருக்கு 2023-24 காலகட்டத்தில். ஸோ தகவலை யார் வெளியிட்டிருக்கா? மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏற்றுமதி 2022 ஒப்பிடும் பொழுது 12.2% வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் இருக்கும். ஸோ முக்கியமாக நம்ம எந்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம்? இத்தாலி, ரஷ்யா, UAE, ஜெர்மனி, துருக்கி போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஒரு புக் கண்டென்ட் காஃபி சார்ந்தே. நிழல்களில் நன்றாக வளரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1000 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் உயரம் கொண்ட மலைச்சரிவுகளில் வளரக்கூடியது. ஸோ 2 முக்கியமான காஃபி ரகங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கு, அராபிகா, ரொபஸ்டா. தரம் குறைவு எது, தரம் உயர்ந்தது எது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்தியாவில் அதிகமாக பயிரிடக்கூடியது அராபிகா தான். ஸோ உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா 7வது இடமும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் காஃபி அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்னா கர்நாடகாவில். ஸோ இந்திய தேவைகளில் 71% அங்கே தான் விளைய வைக்கப்படுது. உலக தேவைகளில் 2.5% கர்நாடகாவில் தான் விளைய வைக்கப்படுது. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் இங்க பாருங்க, there have been steady increase in the price of essential goods அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கூற்றுல சொல்லியிருக்காங்க. காரணம், இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது. பொருளோட விலை ஏறிச்சுன்னா ஏழை மக்களை பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். அப்போ கொடுக்கப்பட்ட இரண்டுமே கரெக்டா மேட்ச் ஆயிடுக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், 5வது கேள்வி, தமிழ்நாட்டில் துணைவேந்தர்களுக்கான மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உதகையில் நடைபெற உள்ளது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ சென்னையில்
2025ல உலக செம்மொழி மாநாடு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த துணைவேந்தர்கள் மாநாடு அப்படின்றது மே 27, 28ல நடத்துவதாக திட்டமிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் பல்கலைக்கழக வேந்தராகிய தமிழ்நாட்டின் ஆளுநராகிய RN ரவி அவர்கள் தான் தலைமை வகிக்கிறாங்க. ஸோ இதில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பல்கலைக்கழகம், மாநில பல்கலைக்கழகம், தனியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ இங்கே என்ன விஷயங்களை விவாதிப்பாங்க? உலகளாவிய மனித வளங்களை ஊக்குவிப்பது, தொழில் முனைவோரை ஊக்குவிப்பது, ஆராய்ச்சி மற்றும் நிறுவனங்களை எப்படி மேம்படுத்துவது சார்ந்த விஷயங்களை விவாதிப்பாங்க. ஸோ இந்த மாநாட்டிற்கு முதன்மை விருந்தினராக வரக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தோம்னா UGC பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவராக விளங்கக்கூடிய M. ஜெகதீஷ்குமார் முதன்மை விருந்தினராக வராங்க. அடுத்த விஷயம் ஒரு புக் கண்டென்ட். ஆளுநருடைய நிர்வாக அதிகாரங்கள். அவர் தான் பெரும்பான்மை பலம் பொருந்திய ஒரு முதலமைச்சராக நியமிக்கிறாரு. அது போக அமைச்சர்களை நியமிக்கிறாரு. அப்புறம் அரசு வழக்கறிஞரை நியமிக்கிறாரு. தேர்வாணையத்தின் தலைவர்களை நியமிக்கிறாரு. அதற்கப்புறம் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாரு. அதற்கப்புறம் பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுறாரு. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கிறாரு அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், கவர்னருடைய அதிகாரங்களில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை அவர் தான் நியமிப்பார். சட்டசபைகளை கலைக்கக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. மாநிலத்திற்குள் தண்டனைகளை பரிசீலனை செய்தல் இவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? ஆர்டிகிள் 161 படி. அதற்கப்புறம் ராஜதந்திர மற்றும் இராணுவ அதிகாரங்கள் ஆளுநருக்கு கிடையாது அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஜீவன் ரக்ஷபதக் விருதினை வென்ற தமிழக BSF வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உமா சங்கர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? நிதின் அகர்வால் BSF உடைய தலைவர், தற்போதைய தலைவர். நீனா சிங் CASF உடைய தலைவர் அப்படின்னு தெரியணும். அனீஸ் தயாள் சிங் CRPF உடைய தலைவர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ உமா சங்கர் அப்படின்றவங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை வீரர், கிருஷ்ணகிரியை சார்ந்தவர். இவருக்கு ஒரு விருது மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. அது ஜீவன் ரக்ஷபதக் விருது அப்படின்னு தெரியணும். ஸோ 2004 இருந்து எல்லை பாதுகாப்பு படை வீரராக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. ஜீவன் ரக்ஷபதக் விருது பொதுமக்களின் உயிர்காக்கும் விருது அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ 2021 இந்த விருதுக்கு தேர்வாகிட்டாரு. ஸோ சுர்புரா அணையில் தவறி விழுந்த 3 நபர்களின் உயிர்களை காப்பாற்றினதுனால இவருக்கு இந்த விருது அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ டெல்லி விஞ்ஞான் பவனில் மே 24 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னொரு நபர் எல்லை பாதுகாப்பு படையில் பணிபுரியக்கூடிய கிருஷ்ணகிரியை சார்ந்த நபர் மது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உலக சாதனைக்கான பனி மாரத்தான் போட்டியில் கலந்துருக்காரு. ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கும். 10 கிலோமீட்டர் தொலைவை 28 நிமிஷம் 8 செகண்டில் கடந்து உலக சாதனை படைச்சிருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழை வழங்கியிருக்காங்க அந்த விழாவில். அடுத்த விஷயம், ஸோ மத்திய ஆயுத காவல் படை CAPFக்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் ஒருத்தவங்க தான் BSF, CRPF, ITBP, CISF, SSB எல்லாரும் இதில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம சமீபத்திய காலங்களில் கூட படித்தோம், நாடாளுமன்ற பாதுகாப்பு அப்படின்றது யார்கிட்ட போயிடுச்சு? CISF கிட்ட போயிடுச்சு அப்படின்ற விஷயம் பார்த்தோம். ஏற்கனவே யார்கிட்ட இருந்துச்சு? CRPF கிட்ட இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? சரி, அடுத்து 7வது கேள்வி. 500 கிலோ மாம்பழத்தில் மணற்சிற்பம் எழுப்பி வாக்களிக்க விழிப்புணர்வை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதற்கான ஆன்சர் சுதர்ஷன் பட்நாயக் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஜோதி நிர்மல் சுவாமி தமிழ்நாட்டின் தேர்தல் ஆணையராக தற்பொழுது விளங்கக்கூடியவங்க. ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்து அப்படின்றவங்க இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கீழே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள் இருவர். ஓகேங்களா? ஸோ அதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டாச்சு. சுதர்ஷன் பட்நாயக் ஒடிசால பூரி அப்படின்ற இடத்துல 500 கிலோ மாம்பழத்தில் மணற்சிற்பங்கள் எழுப்பி வாக்காளர் விழிப்புணர்வு ப்ரோக்ராமை நடத்தியிருக்காரு. ஸோ 2000 ஸ்கொயர் மீட்டராக இருக்கும். ஓகேங்களா? எழுதப்பட்டவை உங்கள் வாக்கு உங்கள் குரல் அப்படின்ற வாசகமும் அதில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ மாம்பழம் எதற்காக பயன்படுத்தினார்? மணற்சிற்பங்களில் கோடை காலமாக இருக்குது, மக்களை எளிதில் கவரணும், மக்களிடையே நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூடிய விரைவில் சென்றடையணும் அப்படின்றதற்காக பயன்படுத்தியிருக்காரு. ஸோ ஜூன் 4, 2024 18வது மக்களவைத் தேர்தலுக்கு எலெக்ஷன்ஸோடைய ரிசல்ட் அறிவிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை உருவங்களையும் கற்பனை உருவங்களையும் வடிப்பது தான் சிற்பக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிற்பக்கலையை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று புடைப்பு சிற்பங்கள், இன்னொன்று தனிச்சிற்பங்கள். புடைப்பு சிற்பம்னா ஃப்ரண்ட் ஆஃப் தி பிக்சர்ஸ் மட்டும்தான் நல்லா தெரியும். தனிச்சிற்பம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நல்லாவே அந்த சிற்பத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம், ரைட் டு ஓட் அப்படின்றது நம்மளுடைய அரசியல் உரிமை அப்படின்றது ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்த விஷயம், 8வது கேள்வி. கடலில் மூழ்கிய கப்பலில் கண்டுபிடிக்கப்பட்ட அரிதான இந்திய ரூபாய் நோட்டு எங்கு ஏலம் விடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லண்டன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ உலகளாவிய நகர குறியீடு 2024 எந்த நகரம் முதலிடத்தை பிடிச்சது? நியூயார்க் அப்படின்றது படித்தோம். இந்தியாவில் முதன்மை இடத்தை பிடிச்சது டெல்லி
டெல்லி அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லண்டன்ல இந்தியாவின் அரிதான ரூபாய் நோட்டை ஏலம் விடுவதற்கான ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 10 ரூபாய் நோட்டு தான் இப்போ ஏலத்தில் விடுறாங்க. நிறைய நோட்டுகள் இருக்கு, அதுல இப்போ ஏலத்துக்கு விடுறது 10 ரூபாய் நோட்டுகள். 2000 முதல் 2600 பிரிட்டிஷ் பவுண்டு மதிப்பு வரை ஏலம் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவ்வளோ காசுக்கு அந்த 2 நோட்டுகள் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1918ல் மும்பையிலிருந்து லண்டனுக்கு ஒரு கப்பல் சென்றது. அந்த கப்பல் பேர் தான் SS ஸ்ரீலா அப்படின்ற கப்பல். இந்த கப்பல் ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் மீது மோதி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கடலுக்குள்ள போயிடுச்சு. அந்த கடலுக்குள்ள போன கப்பல் இருந்தா இந்த அரிதான இந்திய ரூபாய் நோட்டுகள் மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்து வங்கியில இந்த நோட்டுகள் அச்சிடப்பட்டது. ஹிந்தி மற்றும் வங்காள மொழிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பணத்தின் வரலாறு சார்ந்த விஷயங்கள், பணத்தின் பரிணாமங்கள் சார்ந்த விஷயங்களும் இங்க நம்ம ஸ்கூல் புக்ல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பண்டமாற்று முறை தான் இருந்தது. அதற்கப்புறம் நாணயங்கள் அப்படின்றது கொண்டு வந்தோம். அதற்கப்புறம் காகித பணம் அப்படின்றது வந்தது. தங்க நாணயங்கள் கூட ஈவன் அப்பவே வந்துருச்சு. மார்க்கோபோலோ காலகட்டத்தில் ஐரோப்பியர்கள் கிட்ட காகித பணம் அப்படின்றது ஃபேமஸ் ஆச்சு. அதற்கப்புறம் மின்னணு பரிமாற்றம் அப்படின்றது வந்தது, கடன் அட்டை வந்தது, அதுக்கப்புறம் அலைபேசி வங்கி செயல்பாடு வந்தது, NBFC போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், இப்போ ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. அங்க பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாப்பதற்கு ஏதாவது வாயு பயன்படுத்துவாங்களா கெட்டு போகாம இருப்பதற்கு, இல்ல அதுல வேற ஏதாவது தாக்கங்கள் ஏற்படாம இருப்பதற்கு இயற்கை வாயு அதை என்ன பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. குட்கா, பான் மசாலா, புகையிலை போன்ற பொருட்களுக்கு மேலும் ஓராண்டு தடையை நீட்டிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச நீதிமன்ற உத்தரவு மீறி இருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரக்ஃபால தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தாங்க. அதையும் மீறி அவங்க செயல்பட்டிருக்காங்க. பெண்கள் ஹாக்கி வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எங்க ஜார்க்கண்ட்ல நடத்தியிருக்காங்க. ஸோ யாருடைய போட்டோஸ்லாம் வச்சு நடத்தியிருக்காங்க அந்த வாக்குச்சாவடியில? பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் பெண்கள் விளையாட்டிலையும் ஆர்வமாக கலந்துக்கிறணும் அப்படின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சல்மா தீதி அவங்க யாரு? இந்திய மகளிர் ஹாக்கி அணி இருக்குல்ல, ஸோ அதோடைய கேப்டன். அதுக்கப்புறம் நிக்கி பிரதான் அப்படின்றவங்க ஜார்க்கண்டை சேர்ந்தவங்க தான் 2 பேருமே. ஸோ நிக்கி பிரதான் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் மகளிர் ஹாக்கி அணிக்கு ஒலிம்பிக் ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேர் போட்டோவை வச்சு பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஜார்க்கண்ட்ல பெண்கள் ஹாக்கி வாக்குச்சாவடியை ஏற்படுத்தியிருக்காங்க. முஜ்ரா நடனம் அப்படின்றது பொலிட்டிக்கலா இப்ப பேசப்பட்டாலும் முஜ்ரா நடனம் அப்படின்றது வரலாற்று பூர்வமாக யாருடைய காலகட்டத்தில் இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முகலாயர்கள் காலகட்டத்தில் இருந்தது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். ஸோ பின்வருவனவற்றில் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, 10வது கேள்வி, உலக வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்று இந்திய அணியில் இடம்பெற்றவர்கள் யார்? தென்கொரியாவில் நடந்தது உலக வில்வித்தை போட்டி. ஸோ உலகக்கோப்பை வில்வித்தை போட்டின்னு சொல்லலாம். இதுல மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணம், அதிதி சுவாமி, பர்னீத் கவுர் இந்த 3 நபர்களுமே தங்கம் வென்றிருக்காங்க. ஸோ மேற்கூறிய அனைத்தும் அப்படின்றது கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். பூர்ணிமா ஸ்ரஸ்தவா ஒரே பருவ காலத்துல 3 முறை எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைச்சாங்க. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல 90 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். கூடிய விரைவில் தேர்தல் நடக்க போகுது. அக்னிபத் திட்டத்தின் வாயிலாக இந்தியா இராணுவத்தில் சேரக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். காஃபி ரகத்தில் சர்வதேச அளவில் என்ன ரகம் தேவைப்படுது அப்படின்னா ரொபாஸ்டா அப்படின்னு பார்த்தோம். துணைவேந்தர்களுக்கான மாநாடு தமிழ்நாட்டில் உதகையில் நடைபெறுது. உமா சங்கர் BSF வீரர், கிருஷ்ணகிரியை சார்ந்தவர். இவருக்கு என்ன பதக்கம் தற்பொழுது மத்திய அரசு கொடுத்தாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. 500 கிலோ மாம்பழத்தில் மணற் சிற்பம் எதற்காக? வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒடிசால பூரியில சுதர்சன் பட்நாயக் அவர்கள் நடத்தினாங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அரிதான இந்திய ரூபாய் நோட்டுகள் கடலில் மூழ்கிய கப்பலிலிருந்து எடுக்கப்பட்டது. தற்பொழுது லண்டன்ல ஏலத்துக்கு விடுறாங்க. பெண்கள் ஹாக்கி வாக்குச்சாவடி எங்க அமைச்சாங்க? ஜார்க்கண்ட்ல அமைச்சாங்க. உலக வில்வித்தை போட்டியில இந்திய மகளிர் அணி தங்க பதக்கம் வென்றிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான தலைப்புகள் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.